ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் கானா ரஜினிகுமார். கொய்யத்தில் வாழும் எனது இனிய நண்பர் அன்சாரி பாய் அவருடைய உண்மை கதை பாட்டாக பாடுறேன், கண்டிப்பாக கேளுங்க. தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன். தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன். ஆட்களால கெட்ட பேரு நம்ம நாட்டுக்கு. வேலை தேட போன நானும் வெளிநாட்டுக்கு. சில ஆட்களால கெட்ட பேரு நம்ம நாட்டுக்கு. வேலை தேட போன நானும் வெளிநாட்டுக்கு. தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன். மனைவி தாய விட்டு சொந்த ஊரை விட்டு உழைச்சி முன்னேற போன நாட்டை விட்டு இங்க நடக்கின்ற கொடுமை பார்த்து பார்த்து அழுவுறங்க ரொம்ப வேதனைப்பட்டு. அட நிம்மதியாயிருக்காது எனக்கு இங்க தூக்கம். தினம் கண்ணை மூடி தூங்கும் போது துப்பாக்கி சத்தம் கேட்கும். அட நிம்மதியாயிருக்காது எனக்கு இங்க தூக்கம். தினம் கண்ணை மூடி தூங்கும் போது துப்பாக்கி சத்தம் கேட்கும். கடலைத்தான் தாண்டி போன வெளியூர் பயணம். என்ன நினைச்சு பொண்டாட்டி அம்மாவும் எதுக்கங்க அழணும். என் கஷ்டமெல்லாம் தீரணும், அந்த ஆண்டவன் தான் காரணம். என் கஷ்டமெல்லாம் தீரணும், அந்த ஆண்டவன் தான் காரணம். தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன். நல்லா படிச்சிருந்தோம், ஒரு வேலை இல்லை. தமிழனா வெளிய சொன்னா ஒதுக்கிட்ட மூலையில. தனியாலா நான் இருந்து விட்டேன். என் குடும்பத்தைய நான் மறந்து விட்டேன். அட கொய்ய தென்ன மாநகரம் சோகத்தைய தந்தது. எங்கப்பா இறந்த சேதி 2 மாதம் கழிந்து வந்தது. அட கொய்ய தென்ன மாநகரம் சோகத்தைய தந்தது. எங்கப்பா இறந்த சேதி 2 மாதம் கழிந்து வந்தது. இது போல நிலைமை யாருக்கும் இருக்கக்கூடாது. அடுத்த ஜென்மத்திலும் ஏழையாக பிறக்க கூடாது. எதுக்கு நம்மெல்லாம் தாழணும், நம்ம தமிழரெல்லாம் வாழணும். எதுக்கு நம்மெல்லாம் தாழணும், நம்ம தமிழரெல்லாம் வாழணும். தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன்.
தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன். ஆட்களால கெட்ட பேரு நம்ம நாட்டுக்கு. வேலை தேட போன நானும் வெளிநாட்டுக்கு. சில ஆட்களால கெட்ட பேரு நம்ம நாட்டுக்கு. வேலை தேட போன நானும் வெளிநாட்டுக்கு. தமிழன பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். உழைக்க வெளி ஊருக்கு போகலான்னு இஷ்டப்பட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது அன்சாரி. நான் தஞ்சாவூரை சேர்ந்தேன். ஆனால் கொய்த்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் கொய்த்தும் வந்தேன். எனக்கு விசா எடுத்து திருச்சி ஆள் காதர்பாய் என்பவர். அவர் எடுத்து என்னை டிரைவர்னு சொல்லி பாலைவனத்தில் விட்டுட்டார். விட்ட பிறகு என்னுடைய தாப்பனார் இறந்து போயிட்டார். ஆனால் இறந்து போய் 2 மாதம் கழித்து தான் எனக்கு அந்த செய்தி எனக்கு வந்துச்சு. ஆனால் வந்த பிறகு என்னுடைய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களிடம் நான் பகிர்ந்துக்கிட்டேன் என்னுடைய சோகத்தை. அப்போ அவர் அவருடைய ஃப்ரெண்டுங்களை வச்சு நண்பர்களை வச்சு பிரேம் என்பவரை பாட்டாக எழுத சொல்லி, சபேஷ் என்பவரை மியூசிக் போட சொல்லி, ரஜினிகாந்த் என்னுடைய சகோதரர் பாட்டாக படிச்சிட்டாரு. இந்த சோக பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து அடுத்த தடவை வெளிநாடுங்கிற ஒரு வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது வரணும் உங்களுக்கு. நம்ம நாட்டிலேயே நல்ல செல்வாக்கு உள்ள நாடு, நல்ல ஒரு அருமையான நாடு. ஆனால் அதை தெரிஞ்சிக்காமல் புத்தி கெட்டு நான் இங்கே வந்துட்டேன். இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்டதை அந்த பாட்டாகவே என்னுடைய சகோதரர் ரஜினிகாந்த் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு நீங்கள் கேளுங்க. கேட்ட பிறகு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.